மண்டபம் இருக்கு. அந்த பெரியார் சட்டத்தில் துணை பிரதமர் ஜெகதீரன் அந்த மீட்டிங்கு நான் ஒரு 5 ஆசிரியர் கூட்டிட்டு போய் பார்த்துட்டு வந்தேன். அந்த கூட்டத்தில் ஜோலார்பேட்டை சேர்ந்த மான்சி என்ற ஒரு தொழிலாளி அவர் வந்து அந்த எப்படி மேம்பாடுறதுக்கு முதல்ல ஒரு கம்பெனி பார்த்து என்னென்ன இருக்கோ இதெல்லாம் வச்சுருக்காரு. அவரை தான் முதல்ல நான் சந்தித்து அவர் மூலியமா நிறைய எனக்கு பேம்ப்ளேட் வந்தது. வடக்க அம்பேத்கர் சார்பாக என்னென்ன பண்ணதோ அதெல்லாம் வருது. அது மாதிரி அங்கிருந்து இது வரைக்கும் நான் கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டு காலம் ஆகும் பிரச்சாரம் பண்ணி பார்த்தேன். அம்பேத்கர் கொள்கை ஏற்றுக்கிறாங்க, அவர் சொன்ன கருத்துக்களை ஏற்றுக்கிறாங்க, அவர் உழைச்சி வாங்கி வந்த சலுகையெல்லாம் எல்லாம் வாங்கினாங்க. அதனால் இந்த பௌத்தங்களை இன்றைக்கு மக்கள் மத்தியில் நம்ம மாவட்டத்தில் மண்டபத்தில் தான் நான் நிறைய கூட்டத்துக்கு போயிருக்கேன். அங்கே தான் வந்து பௌத்த திருமணம் கிட்டத்தட்ட ஒரு 100-200 திருமணம் நான் செஞ்சுருக்கேன். ஏன் அப்படின்னா அடிக்கடி பௌத்த மீட்டிங் போட்டு பௌத்த கருத்துக்களை சொல்லி மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை செஞ்சாங்க. அதே போல் நானும் வேறு ஒரு தாசில்தார் நோக்கப்பாங்க. அவர் வந்து தாசில்தாராக இருக்கிறப்ப ஒரு கூட்டத்துக்கு போய் மெட்ராஸில் பௌத்த மீட்டிங்கு அதுலேருந்து வேலையான ரிசல்ட் பண்ணிட்டு உலகம் பூரா சுற்றி அவர் பௌத்த கருத்துக்களை பிரச்சாரம் பண்ணாங்க. அதுக்காக அவர் நிறைய ஸ்டேஜ் பண்ணார். இப்போ கூட அவங்க என்ன கேட்டீங்கன்னா அரசு ஊழியர் கிராமங்களில் போய் நம்ம நேரடியாக கருத்துக்கள் சொல்கிறாங்களோ அரசு ஊழியர் கொஞ்சம் ஏற்றுக்கொள்ளும். ஆனால் இன்னும் பாமர மக்களை ஏற்றுக்க தயாராக இல்லை. ஏன் நாம் ஒரு கருத்து புதிய கருத்தை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அவங்க ஏற்றுக்கிறது கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் 2500 ஆண்டுகளுக்கு முன்னால் பிறந்த பௌத்தர் சித்தார்த்தன் என்ற பெயரில் பௌத்தர் அவருடைய கருத்துக்கள் உலகம் பூரா ஒரு 10-20 நாடுகளை ஏற்றுக்கிறாங்க. நாம் நாட்டில் இன்னும் இல்லை. அதை ஒழிக்கிறதுக்கு என்ன பண்ணோன்னா கல்வியில் தன்னை ஒரு செய்தியே ஒரு மோசமான திட்டத்தில் யார் யாரெல்லாம் வேறு மதத்தில் இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு பேச வச்சு கருத்துக்களை அவங்க கருத்து ஏற்றுனாங்க. ஆனால் அப்படி படிப்படியாக என்ன ஆகிடுச்சுன்னா புத்த மதம் வளர்ந்து பெரிய வர நேரத்துக்கு ஆர்எஸ்எஸ் ஆதிக்கம் அதிகமாகிடுச்சு, பிராமணருடைய ஆதிக்கம் அதிகமாகிடுச்சு. அவர்கள் எங்கே இழந்திருக்காலும் அங்கேயே தலையை தட்டி உட்கார வேண்டியதான் இருக்குது. ஆக நிறைய துன்பங்களை அடைஞ்சுதான் அம்பேத்கர் வாங்கி கொடுத்தாரு. அவர் எல்லா மதமும் அவரை கூப்பிட்டு நான் போகல, தனியாக நானே புத்த மதத்தை மறுமலை செஞ்சு நாடு பூரா நான் உருவாக்கினேன் அப்படின்னா 56 அவர் இருப்பதற்கு முன்னால் புத்தா நந்தம்மா என்ற ஒரு புத்தகத்தை எழுதிட்டாருடைய அவர் பிரிண்ட் போடுது. அதுக்குள்ள அவருக்கு ஒரு வைரசம் வந்துச்சு. அதை வச்சு இன்னும் கவாய் கோபரிட அப்படின்னு பாம்பேயில் 2 பேர் கோபரிட வந்து பிரிட்டிஷ் நாட்டில் லா பண்ணார். அம்பேத்கர் துணையாக இன்னொருத்தரை போகிறது கவாயில் வந்து ஐக்கியமாக இருந்தார். என்னை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா பாம்பேக்கு நான் பலமுறை போயிருக்கேன், டெல்லிக்கு போயிருக்கிறேன். ஒரு இடத்துல ஒரு தெருவில் போகிறப்போ பக்கத்தில் போயிருக்கேன். அந்த வெளியாக போனவங்க
மற்றவங்க அந்த போகிற நேரத்துக்கு அவங்க பார்க்கணும். ஆக இந்த தீண்டாமை கிராமப்புறத்தில் இருக்கிற மாதிரி புத்த மதத்தை கொண்டு வடநாட்டில் வந்து இன்னைக்கு ஏகபோகமாக இருக்கு. நம்ம மாவட்டத்தில் அம்பேத்கர்னு சொல்றதுக்கு இன்னைக்கு வெளியே வராங்க. ஆனால் பௌத்த மதம் அது வந்து ஒரு சுயமரியாதை உள்ள மதம். புத்தர் அன்பு, சத்தியம், உண்மை இதெல்லாம் மையப்பட்டு தான் வருது. பல புத்த மதங்கள் கருத்து சொல்லியிருக்காரு. ஆகவே புத்த மதம் மக்கள் ஏற்றுக்கணும்னா முதல்ல அம்பேத்கரை ஏற்கணும். அவர் நாக்பூரில் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா 300 ஏக்கரா இருக்கு. அது அந்த மகாராஜா கேட்டு வாங்கி அங்கே 300 ஏக்கராவில் கவிசாலை எடுத்துருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா இதெல்லாம் புத்த மதச்சங்கள்லாம் இருக்காங்க. இல்லை ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது அம்பேத்கரை ஏற்றுக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அவங்க பிள்ளைங்க பொண்ணுக்கோ பௌத்த மதப்படி திருமணம் செய்யணும் அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தரும் கவனம் நடத்தி நம்ம அந்த நிகழ்ச்சியை நம்ம புத்த கருத்துக்களை நம்ம செய்யணும் அப்படின்னா மதம் வளர்வதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி கூட்டத்தை சகோதரர் சொல்லி செல்லணும். சாக்கியமுனி என்கின்ற முனுசாமி இவங்க விடாப்படியாக செய்தியில் வராங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு மாதத்துக்கு ஒரு மீட்டிங் நம்ம நல்ல இடத்துல போட்டு நம்ம கருத்துக்களை சொல்லணும். சின்ன சின்ன விட்டு கருத்துக்கள் சொல்லி இங்கெல்லாம் விழா நடக்கும். அவங்க அதில் இந்து மதத்தை ஏற்றுக்கிற நம்மளுங்க புத்த மதத்தில் வளர்த்துக்கு யோசனை பண்ணுறாங்க. அதை கடினமான உழைப்பு கொடுத்து தான் நம்ம மக்களை திரட்ட முடியும். நம்ம கருத்தை எவ்வளோதான் சொன்னாலும் அவங்க ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. இந்த இந்து மதத்துடைய சடங்கு சம்பிரதாயத்தை அது வந்து ஏற்றுக்கூடியதாக இருக்க முடியும். இந்த பௌத்த மதத்தில் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஆடணும், அது ஏற்றுக்கிறாங்க. ஆகவே நான் வந்து நிறைய பேசணும் முடியல. எனக்கு வயசு 80 தாண்டி. அதாவது எனக்கு 80 காலம் நான் செய்ய வேலை திருவண்ணாமலை 10,000 அவ்வளோ இருந்தாங்க. ஆனால் இப்போ வர்றதுக்கு யோசனை பண்ணுறாங்க. ஆனால் நம்முடைய கருத்தில் புத்த மத கருத்தில் பேம்ப்ளெட் அடிச்சு எங்கெல்லாம் திருமணம் நடந்தோ அவங்க எங்கெல்லாம் இந்து மதம் விழா நடத்துகிறோம் அங்கெல்லாம் இருக்கணும். இதெல்லாம் செய்தால மக்கள் வந்து ஏற்றுக்கணும். நம்ம 4 சோதனைகளை பேசிட்டு போகிறோம் அப்படின்னா அது சீக்கிரம் வராது. ஆகவே அடிக்கடி அந்த கூட்டங்களை கிராமப்புறங்களிலும் போட்டு நான் அந்த பௌத்த கருத்துக்களை மக்கள் மனதில் எடுத்து சொல்லணும். அது பார்த்தீங்கன்னா திருத்த மூலம் ஆடையோட எனக்கு கல்யாணம் ஏற்றுக்கொள்ள அந்த ஊரில் என்ன பண்ணாங்கன்னா அவங்களுடைய வாழ்வு நிலை வந்து பழைய காலத்தில் 500 வருஷத்துல வச்சு அவங்க தான் இருந்தாங்க. எப்படியோ ஒருத்தர் ஒரு குடும்பத்தை கிறிஸ்தவனாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஊரே ஆலய பூராவே வந்து கிறிஸ்தவனாக. அதுபோல் நாம் என்ன பண்ணோம்னா பௌத்த மத கருத்துக்களை அவங்க எளிதில் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நம்ம படிப்படியாக பல உழைச்சி அந்த கருத்துக்களை நம்ம வந்து இந்த மதத்தை எல்லா மத்தியிலும் எடுத்து போக முடியும். உடல் உழைப்பு மூலமாக பணமாக வந்து செலவு பண்ணணும். இந்த ஒரு மீட்டிங் நடத்துறதெல்லாம் இதுக்கெல்லாம் யாரும் கொடுக்க மாட்டாங்க. சுத்தமாக இருந்தாங்கப்பா இப்போ வந்து போடணும். அதனால்
நம்ம வந்திருக்கிற அரசு மாத்திரம் ஒன்று சேர்ந்து மாதத்துக்கு ஒரு தடவை இந்த கருத்தை சொன்னால் மதம் புத்த மதம் இங்கே வந்து சேரும் என்பதை சொல்லிக்கொண்டு என்னுடைய வாழ்க்கையை முடிக்கும்போது நன்றி வணக்கம். இது சரியான அதுக்கு நான் என்ன உழைக்கணும் என்பதை கேட்டு சொல்லிக்கொண்டு முடித்துக்கொண்டு நன்றி வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.